அன்புள்ள ஜெம் டிவி நேயர்களுக்கும் மற்றும் ஜெம் டிவி நிறுவனர் சீதாபதி அவர்களுடைய குடும்பம், அவருடைய நிறுவனம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு ஒட்டிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். என்னுடைய பெயர் அருள்பணி ஆந்தனி பிரேம்குமார். நான் பெங்களூரிலே அசென்ஷன் பப்ளிக் ஸ்கூல் பெங்களூர் மறைமாவட்டத்தில் பணியாற்றுகிறேன். இந்த ஒரு சிறிய காணொலியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் பிறப்பையொட்டிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை மகன், பாலகனாக, மனிதனாக பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு என்பது இந்த உலகிற்கு பெரும் மகிழ்ச்சியை, அமைதியை, அவருடைய இரக்கத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்து பிறப்பு என்றாலே உலகிற்கு இறை மகன், கடவுளுடைய மகன் அமைதியை கொண்டு வருவதுதான். நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 26 38 முடிய நாம் வாசிக்கும் பொழுது, அன்னை மரியாள் என்ற ஒரு கன்னி வழியாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர் மேல் இறங்கி அவர் வழியாக இறைமகன் நமக்கு மீட்பராக பிறந்தார் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய வரலாறு. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே எங்கு பார்த்தாலும் நாம் பார்க்கிறோம் ஒரே அலங்கரிப்பு, எங்கு பார்த்தாலும் ஸ்டார், லைட்ஸ், விளக்குகள், மின் விளக்குகள், கலர் மின் விளக்குகள் என்று அலங்கரித்து ஆலயங்களிலும் சரி, தெருக்களிலும் சரி, வீடுகளிலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அவர் கொண்டு வருகின்ற அமைதி என்பது இந்த உலகிற்கே ஒரு அமைதியை கொண்டு வருவது. எனவேதான் உலகில் இருக்கின்ற எல்லா மதத்தினரும் கூட கிறிஸ்மஸ் இந்த விழாவை மகிழ்ச்சியோடு பார்க்கிறார்கள், அதை கண்டுகளிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளவர்களுக்கு இது ஒரு பெரும் விழா. கிறிஸ்து பிறப்பு என்பது அன்னை மரியாள் கடவுளுடைய தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அவள் வழியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு பிறந்தார். அன்னை மரியாளை நாம் பார்க்கும் பொழுது அவர் கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு, நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கபிரேயில் சம்மனசு சொன்ன அந்த மங்கள வார்த்தை கேட்டு அவர் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவில் தாங்கினார். அந்த அன்னை மரியாள் எல்லோருக்கும் தாயாக ஆண்டவர் இயேசுவால் கொடுக்கப்பட்டார். சிலுவையின் அடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளிடம் இதோ உன் மகன் என்று யோவானை பார்த்து சொன்னார். அதே போன்று மரியாளிடம் இதோ உன் மகன் என்று யோவானை ஒப்படைத்தார். எனவே கிறிஸ்து ஆண்டவர் அன்னை மரியாளிடம் பிறந்த இறைமகன் நமக்கு அன்னை மரியாளை தாயாக கொடுத்திருக்கிறார். அதையும் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பையொட்டிய காலங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு தியானிக்க வேண்டும், அன்னையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு ஒட்டிய ஒரு கதையை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பங்கிலே, ஒரு ஆலயத்திலே ஒரு அந்த ஆலயத்தில் பணியாற்றுகின்ற அருட்பணியாளர் ஒரு குழந்தை இயேசுவை வைத்திருந்தார். அந்த கிறிஸ்மஸ் அன்று அந்த குழந்தை இயேசுவை குடிலில் வைக்க வேண்டும் என்று அவர் அந்த குழந்தை இயேசுவை வைத்திருந்தார். ஒரு சிறுவன் அந்த ஆலயத்திலே வந்து ஜெபம் செய்தான். நான் என்னுடைய தேர்விலே பாஸ் ஆகிவிட்டால், நான் அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றுவிட்டால், குழந்தை இயேசுவே, நான் உம்மை என்னுடைய பள்ளி சைக்கிள், அந்த
மிதிவண்டியிலே கேரியரிலே வைத்து உன்னை நான் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறேன், கொண்டு செல்கிறேன் என்று அந்த குழந்தை ஜெபம் செய்தானாம். அதே போன்று அந்த கிறிஸ்மஸ் நாளன்று அந்த கிறிஸ்து பிறப்பு விழா தொடங்குவதற்கு முன்பாக பங்குத்தந்தை அந்த குழந்தை இயேசுவை தேடிக்கொண்டிருந்தாராம். ஆனால் அந்த குழந்தை இயேசுவை காணவில்லையாம். அந்த சிறுவன் அந்த குழந்தை இயேசுவை எடுத்து சென்று அவனுடைய சைக்கிளில் கட்டி ஊர் தெரு தெருவாக குழந்தை இயேசுவை கொண்டு வந்தாராம், சுற்றி காண்பித்து கொண்டு வந்தாராம். சரி, அந்த அருட்பணி அந்த சாமியார் அந்த பங்கிலே அந்த ஆலயத்திலே சரி வேறு ஒரு அவர் அறையிலே வைத்திருந்த குழந்தை இயேசுவை கொண்டு வந்து கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி விட்டார்களாம். 2வது நாள் அவர் அனௌன்ஸ் செய்த பொழுது அந்த குழந்தை சிறுவன் சொன்னானாம், நான் தான் குழந்தை இயேசுவை எடுத்து சென்று விட்டேன், ஏனென்றால் நான் ஜெபம் செய்தேன், நான் எக்ஸாமிலே வெற்றி பெற்று விட்டால் குழந்தை இயேசுவை எடுத்து சுற்றி கொண்டு வருவேன் என்னுடைய சைக்கிளிலே வைத்து என்று நான் ஜெபித்தேன். அதே போன்று குழந்தை இயேசுவுக்கு நான் அதை செய்து விட்டேன் என்று அந்த குழந்தை இயேசுவை கொண்டு வந்தானாம். அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசு பிறக்கின்ற கிறிஸ்மஸ் என்றாலே குழந்தை இயேசு நம்மில் பிறக்க வேண்டும், அவருடைய பிரசன்னம் நம்மிலே வர வேண்டும். இந்த நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம்முடைய தெரு வீதிகளிலும் சமுதாயத்திலும் கிறிஸ்து ஆண்டவர் பிறக்க வேண்டும். அவர் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்லவர்களாக, அன்புள்ளம் கொண்டவர்களாக, பகிர்ந்து நம்மிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து வாழ்கின்ற மக்களாக நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்து ஆண்டவர் உண்மையாகவே நம்மில் பிறப்பார். அதே போன்று நாம் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக, தீமைகளை விட்டு விலகி நன்மையை செய்பவர்களாக நாம் மாறி இந்த ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். எனவே கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மகிழ்ச்சியின் ஒரு காலம். ஆண்டவர் இயேசு நமக்கு அமைதியை கொண்டு வருகின்ற காலம். நாம் ஆண்டவரோடு மகிழ்ச்சியோடு அவருடைய பிறப்பை கொண்டாடுகின்ற காலம். எனவே நாம் பிறரோடு பகிர்ந்து இந்த விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இறைவனுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரை இந்த நேரத்திலே ஜெபத்தின் வழியாக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். குழந்தை இயேசுவே, இதோ உம்முடைய பிறப்பால் இந்த உலகம் மீட்படைந்திருக்கிறது. அமைதியின் அரசராக ஏழை எளிய குடிலில் நீர் பிறந்தாலும் நீர் மகிழ்ச்சியையும் அமைதியையும் இந்த மனு உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எல்லா வருகின்ற இந்த காலங்களிலே நாட்களிலே எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் உள்ளங்களில் நீர் வாழ்ந்து எங்களுக்கு நீர் அமைதியையும் அன்பையும் சமாதானத்தையும் கொண்டு வாரும். இவற்றையெல்லாம் நாங்கள் உம்மிடம் கேட்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து பிறப்பினுடைய விழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.